பவுலடியார் மிகச்சிறந்த அறிவாளி, படிப்பாளி, அனைத்து சட்டதிட்டங்களையும் கரைத்து குடித்தவர், எபிரேய மொழியிலே மிகவும் பாண்டியத்துவம் பெற்றவர், நன்றாக பேசக்கூடியவர், தைரியசாலி, உடல் வலிமையும் மன வலிமையும் அவருக்கு அறிவு வலிமையும் நிறைவாகவே இருந்தது. அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார், அவர்களை கொன்று குவித்தார். மேலும் அவர் தமஸ்கு நகருக்கு சென்று அங்கிருக்கின்ற கிறிஸ்தவர்களை எல்லாம் கொன்று போடுவேன் என்ற அந்த ஆதங்கத்தோடு அவர் குதிரையிலே செல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு அவரை தடுத்து ஆட்கொள்ளுகின்றார். அவரை அந்த குதிரை பயணத்திலிருந்து அவரை தடுத்து ஆட்கொண்டு அவரை கீழே தள்ளி அவருடைய பார்வை குன்றி போக செய்கிறார் இறைவன். ஆண்டவர் இயேசுவுக்கும் அவருக்கும் நடந்த அந்த உரையாடல், அந்த உறவாடல், அந்த இறை அனுபவம் சவுலாக விழுந்த அவரை பவுலாக எழுந்திருக்க செய்தது. ஒரு புதிய மனிதராக, ஒரு புனித மனிதராக அவரை மாற்றியது. ஆண்டவரே நீர் யார் என்று கேட்ட பொழுது, நீ துன்புறுத்தும் இயேசுதான் நான் என்று கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு மனிதர் எப்படி ஒரு கிறிஸ்துவாகவே மாறினார் என்பது அவருடைய வாழ்க்கையிலே நாம் அனைவரும் பார்க்கின்றோம். அவருடைய திருமுகங்கள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய அந்த உத்வேகம், அவருடைய அந்த புதிய அந்த வேட்கையோடு இறை வார்த்தை அறிவிக்கின்ற அந்த செயல்பாடுகள் அனைத்துமே நமக்கு புதிய உத்வேகத்தையும் ஒரு விதமான ஒரு உள்ளுணர்வையும் நமக்கு தந்து நாமும் அவரை போல் மாற வேண்டும் என்ற அந்த உள்ளுணர்வை தந்து கொண்டிருக்கின்றது. புனித பவுலடியார் அந்த இறை அனுபவத்திற்கு பிறகு அவருடைய வாழ்வு முழுவதுமே மாறுகின்றது. சவுலாக வாழ்ந்த மனிதர் ஒரு பவுலாக மாறிய பிறகு அவருடைய கண்ணோட்டம், அவருடைய வார்த்தை, அவருடைய செயல்கள், அவருடைய உத்வேகம் அனைத்துமே மாறி போனது. அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவை வெறுத்த மனிதர் கிறிஸ்துவனுடைய அன்புக்கு தன்னையே ஆட்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவால் அவர் மாற்றப்பட்டு கிறிஸ்துவாகவே மாறினார் என்று சொல்லலாம். எனவேதான் அவர் சொல்லுவார், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்று. எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆண்டவர் இயேசுவே என் வாழ்வினுடைய ஒப்பற்ற செல்வம். அவரை நான் சொந்தமாக்கி கொள்ள இந்த உலகம் கருதுகிற அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னவர். வேதனையோ நெருக்கடியோ கலாபனையோ எதுவுமே இயேசுவினுடைய அன்பிலிருந்து என்னை பிரித்து விடவே முடியாது என்றெல்லாம் அவர் சொல்லி கிறிஸ்துவனுடைய உண்மையான ஒரு சாட்சியாக மாறியதோடு மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் அவர் பயணம் செய்து கிறிஸ்துவை இந்த உலகில் இருந்த அனைத்து மக்களுக்கும் அறிவித்தார். இன்று திருச்சபை ஆல விருட்சமாக வளர்வதற்கு புனித பவுலடியாருடைய பயணங்களும் அவருடைய கடிதங்களும் அவருடைய போதனைகளும் மிகச்சிறந்த ஒரு ஆதாரமாக இருந்திருக்கிறது. இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கிறிஸ்துவுக்கு எதிராக மாறிய ஒருவரை கிறிஸ்துவ தமக்குள் கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள் உள்ள ஒரு கிறிஸ்தவராக மாற்றிய அந்த ஒரு புனிதமான நிலையை இன்று நாம் போற்றுவோம். இன்று பவுலடியாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருச்சபையை கட்டி காக்கின்ற ஒரு மிகப்பெரிய தூணாக, வலிமைமிக்க தூணாக அவரும் விளங்குகின்றார். அவர் ரோமை குடிமகனாக இருந்ததால் அவரை ரோமைக்கு வெளியே எந்த ஒரு ரோமை குடிமகனும் ரோமைக்குள் கொல்லப்படக்கூடாது என்பதற்காக அவரை ரோமைக்கு வெளியிலே அவரை தலை வெட்ட செய்து அவரை கொன்று போட்டார்கள். இரத்த சாட்சியாக இறந்தவர் அவர். அவருடைய தலை கீழே விழுந்து 3 இடங்களிலே துள்ளி சென்றதாம். அந்த 3 இடங்களிலும் இன்றும் நீரூற்றுகள் இருக்கின்றன. அந்த ரோமுக்கு வெளியே அவருடைய பெயரால் எழுப்பப்பட்ட அந்த பேராலயத்திலே இன்றும் அவருடைய அந்த புனித பண்டங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன.